அரசம்பட்டி MCC vs வண்டிகோரங்கோட்டை ரெண்டு டீமுக்கான ப்ரீ குவார்ட்டர் மேட்ச் நடக்குது. MCC டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துறாங்க. இந்த மேட்ச்க்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு காமன் பவர் பிளே 4 பாலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் அரவிந்த், நான் ஸ்ட்ரைக்கில் சசி. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் குயிக் டெலிவரி, குட் லென்த்தில் டாட் பால். செகண்ட் கண்ட்ரோலே இல்லை, ஸ்ட்ரைக்கில் நம்பர் கொடுத்துருக்காரு. அப்பயே வெங்கடேஷ் பவுலிங்கில் இந்த பால் ஃப்ரீ. நல்ல புல் ஷாட், ஸ்கொயர் லெக்ல ஹியூஜ் ஒன், பெரிய சிக்ஸர், ஃபர்ஸ்ட் சிக்ஸர். தெளிவாக போலீஸ் பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ், சிங்கிள் மட்டும். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் சசி ஃபர்ஸ்ட் பால் வைடா தெளிவாக போட்டுருக்காரு. டாட் பால். ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு, லூஸ் பேட்டாக விட்டு கரெக்டாக விக் பண்ணியிருக்காரு. லாங்கான சிக்ஸர், சசியோட பேட்டில் ஃபர்ஸ்ட் சிக்ஸர். இந்த ஒரு லாண்டா சிக்ஸர் போனாரு. இதெல்லாம் பால். ஃபர்ஸ்ட் பாப்லேவில் ஸ்கோர் 14 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. வண்டிகாரங்கோட்டாய் போலிங்களா சென்னப்பன் வந்திருக்காரு. டாஸ் பால் யாக்க கண்ட்ரை நினைக்கிறேன். இது கைக்கே போயிருக்கு. 2க்கான சான்ஸ். டாட் பால். செகண்ட் சிங்கிள் மட்டும். இந்த ஓவர்ல கலெக்ட் பண்ணல. 2 ரன்ஸ். தேர்ட் ஒன் ரீப் வைடா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் இந்த மேட்ச்ல. டாப் ஏஜ் கச்சித்து மாட்டிருக்காரு. நல்ல டேக். முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க வண்டிகாரங்கோட்டாய். 6 கவருக்கு லூஸ் பண்றாரு அரவிந்த். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு. நல்லா சிங்கிள் மட்டும். ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு, ஸ்கொயர் லெக்ல பட்ட உடனே தெரிஞ்சுது. 2வது சிக்ஸர் சசியோட பேட்ல இருந்து. அப்பே நல்ல டேக்கா தெளிவாக எஃபர்ட் போட்டு கேட்ச் எடுத்தாரு. சொல்லலாம் 6 கவருக்கு லூஸ் பண்றாங்க வண்டிகாரங்கோட்டாய் சசி. இந்த ஊர்லாம் முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காரு சென்னப்பன். 2 ஓவருக்கு ஸ்கொயர் 4 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க வண்டிகாரங்கோட்டாய். போன ஓப்பனிங் பேர் 2 விக்கெட் மேலே லூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் சிங்கிள் மட்டும். ஹரி பவுலிங்ல செகண்ட் ஒன். நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டும். போனவங்க வைடா போட்டுருக்காரு. 2 எக்ஸ்ட்ராஸ் இந்த ஓவரில். தெளிவாக போட்டுருக்காரு. குட் லைனில் டாட் பால். நல்லா யாத்திரா கெயின் டாட் பால். இப்போ சிறப்பாக போட்டுருக்காரு ஹரி. புஷ் பண்ணிட்டாங்க. 2 சான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அடிச்சிருந்தா விக்கெட் இருந்திருக்கும். நல்லா பேக்கப். 2 ரன்ஸ். கடைசி 10 பால் ஒரு சிக்ஸர். தாங்க சிக்ஸர். 1 ஸ்கோர் 30 ரன் வந்திருக்கு. பேஜ் இப்போ தலைக்கு மேலே கேரி ஆகாது. புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ். தேர்ட் ஒன் ஷார்ட் பால், நல்ல புல் ஷாட். ஸோ 1 மோர் சிக்ஸர் இந்த ஓவரில். 2வது சிக்ஸர் அவரோட பேட்டில் இருந்து. சக்தி போன மேட்சோட அதே ஃபார்மாக இந்த மேட்சும் கண்டினியூ பண்ணுறாங்க. நல்ல பேட்டிங். லெக் பைஸ் ரன் இருக்கு இந்த டோர்னமெண்ட்டில். சிங்கிள் பைஸில் அழகாக மடக்கி அடிக்கப்பட்ட பந்து. அது எத்தனை ஓட்டங்களை பெறும்? பேக் டு பேக் சிங்கிள். இந்த ஓவரில் 2 6 கவர் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு சக்தி. 3 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க வண்டிகாரங்கோட்டாய். 4 ஓவருக்கு ஸ்கோர் 46 தான் வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க வண்டிகாரங்கோட்டாய். பவுலிங் எல்லாம் அகைன் ஹரி வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் 6 ரன்ல போட்டிருந்தாரு. பவுன்ஸ் கொடுக்காம ஃபர்ஸ்ட் பேட்டை கீழே டாட் பால். செகண்ட் ஷாட்டுங்க, நல்ல ஷாட். பேட் நல்லாவே பட்டிருக்கு. லாங்கான ஒரு தேவையான சிக்ஸர் அஜித்தோட பேட்டில். செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் நல்ல கம் பேக். ஃபோர்த் ஒன் படல. சான்ஸ் ரன் அவுட் நினைக்கிறேன். குயிக் சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் நல்ல ஷாட். அது மாதிரி ஒரு ஓபி பேட்டுக்கு நேரா. 2வது சிக்ஸர் தேவையான சிக்ஸர். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு டாஸ் பால் ஃபேஸில்
இப்போ வண்டிக்காரங்க விட்டா 60 ரன் அடிக்கிறாங்க 5 ஓவருக்கு. வாரசம்பட்டி 61 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்கில் வெங்கடேசன், நான் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். ஃபஸ்ட் ஓவராக போட அஜித் வந்திருக்காரு பவுலிங்கில். டார்கெட் 61 ரன் ஆடணும். ஓவருக்கு 12 ரன் ரேட் தான் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ் வைட் லைனில் தெளிவாக போட்டுருக்காருங்க டாட் பால். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஓய்யோ நல்ல அட்டம்ப்ட். ஒன்னால ட்ரை பண்ணாரு, எதுதான் நல்ல கேட்சாக இருந்திருக்கும். இந்த குயிக் சிங்கிள். ஃபோர்த் ஒன் சரியா பாடலாம் பேட்டில் மீடியான ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் 2 ஸ்டெப் பண்ணியிருக்காரு காவஸ்க்கு மேலே. கண்டிப்பாக பவுண்ட்ரியான்னு பார்க்கலாம். பால் ட்ராவல் ஆகுதுதா, ட்ராவல் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி வெங்கடேஷோட பேட்லேருந்து. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஷார்ட்டாக தான் போட்டார், சரியா பரல. இதர் கைக்கு அப்படி கடைசி பால் சிங்கிள் மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு பவர் பிளேயரை சிறப்பாக போட்டு கொடுத்துருக்காரு அஜித். ஒரு பவுண்டரி மட்டும். ஃபஸ்ட் ஓவராக ஸ்கோர் 7 ரன் வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல. அவங்கெல்லாம் மணி வந்திருக்காரு. நல்லா யாருக்கார் ரிலீஸ்லேயே போட்டிருக்காருங்க டாட் பால். செகண்ட் ஷார்ட் இந்த தடவை லென்த்தாக மிஸ் பண்ணியிருக்காரு. ஸ்லாட் பால் தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் 6 தேவையான 6 வெங்கடேஷோட பேட்லேருந்து. தேர்ட் ஒன் டீப்ல நல்லா ஸ்டாப்புங்க. நல்லா தூரம் டீப்ல வந்து ஒரு சிங்கிள் போட்டுங்க. ஃபோர்த் ஒன் ஃபீலர் அகைன் ஒரு சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் இந்த ஓவரில் ஸ்டெப் பண்ணியிருக்காரு, தெளிவாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமில் எடுக்கல, நல்லா இருந்தீங்க 2 ரன்ஸுங்க. லாஸ்ட் ஒன் டாப்பேஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். கீப்பர் கைக்கே வந்திருக்கு. நல்லா டேக் ஆன். ஸோ இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க வாரசம்பட்டி. ஸோ 6 அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறதுனால கம்பேக் கடைசி பாலில் நம்ம மணிக்கிட்ட இருந்து 2 பேருக்கு ஸ்கோர் 18 வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங் அகைன் அஜித் வந்திருக்காரு. ஸ்லிப் ஃபீல்டருக்கு கேரி ஆகலை. இங்கே 2 ரன்ஸ். செகண்ட் ஒன் விக்கராக போட்டுருக்காங்க டாட் பால். தருதான் ஷார்ட்டே நல்ல ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்தப்போ தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 6 அரவிந்தோட பேட்டில் தேவையான 6. ஐயோ இங்கே என்னோடக்கான வாய்ப்பு. ஐயோ மிஸ் பண்ணியிருக்காருங்க. 2 ரன்ஸுங்க. நல்லா ரன்னிங் போட்டிருக்காரு. தெளிவாக வைட் லைன் டாட் பால். கடைசி பால் போட்டிருக்காரு. 6 பண்ணாலுமே அடுத்த பால் நல்லா கம்பேக் வச்சுருந்தாரு. 3 ஓவருக்கு ஸ்கோர் 28 வந்திருக்கு. ரிமைனிங் 12க்கு 33 ஆடணும். மேட்ச் வரப்பட அரவிந்த் வந்திருக்காரு பவுலிங்கில். லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஹையா போயிருக்கு. ஃபுல் டாஸ் பால் கேட்ச் எடுத்தா அம்பையர் டிசிஷன் நோ பால் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் நினைக்கிறேன். இங்கே 2 ரன்ஸ். செகண்ட் ஒன் நல்லா புல் ஷாட் ஃபிளாட்டாக ஒரு 6 தேவையான 6. ஓய்யோ மிஸ் ஃபீலிங்க. பால் ட்ராவல் ஆகலை. இங்கே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சான்ஸ் ஃபார் பார்க்க ஃபில்டர் வரல. இந்த பால் பவுண்டரியாக வந்துருச்சு. 4 ரன். ஸோ இன்னும் 21 49க்கு அலையா இருக்கார். ஃபுல் ஃபேஸில் கீப்பர் எடுக்கல. ஐயோ த்ரோ தப்பான டைரக்ஷன் த்ரோ பண்ணிட்டாங்க. மிஸ் ஃபீல்டிங்கில் பண்ணியிருக்காங்க. 2 ரன்ஸ். சாரி சிங்கிள் மட்டும். லாஸ்ட்டு இந்த ஓவரில் சரியா போடல. ஃபார் நோட்டா அப்பியடிஷன் சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சின்ன மிஸ்ஃபீல் ரன் அவுட் வாய்ப்பு. ஐயோ இங்கே அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கோம். இங்கே கடைசி பால் 2 ரன்ஸ். அவருக்கு 45 ரன் வந்திருக்கு. கடைசி 6க்கு 16 ரன் ஆடணும். பவுலிங் என்ற நியூ பவுலர். கடைசி பால் வரைக்கும் மேட்ச் போகும். ஃபர்ஸ்ட் ஒன் செட்டில் பேட் லெஃப்ட் ஹேண்டர். ட்ராவல் ஆகல. டாப் அடிச்சாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ். 5க்கு 14 ரன் தேவை. நல்ல
நல்லா யாருக்காங்க சொருகி இருக்கார் உள்ள. ஒரு சிங்கிள் மட்டும். அதுக்கு 13 ரன் தேவை. பவுண்டரி. ஐயோ தரமான டேக்கா. நாங்கள் டீப்பாக விட்டுருந்தா பவுண்டரியாக போயிருக்கோம். கேம் சேஞ்சிங் கேட்ச் தான் சொல்லலாம். முக்கியமான இடத்துல கோச்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சென்னை பேட்ஸ்மேன் 3க்கு 13 ரன் தேவை. ஒரு ப்ரெஷர் ஆடினா கூட ப்ரெஷர் கம்மியாகும். வாயில தெளிவாக போட்டுக்கார். டாட் பால் இன்ஸ்விங் ஆகிருக்கு. பால் 2க்கு 13 ரன் ஆடணும். 2 ப்ரெஷர் டை ஆகும் போட. ஃபுல் டாஸ் பால் ஃபுல் ஃபேஸில் கீப்பர் இருக்குல்ல அம்பெடிஷன் எதுவும் தரல. நோ பால். சாரி ஃபுல் டாஸ் பால் பவுண்டரி போயிருக்கு. கடைசி 1க்கு 9 ரன் ஆடணும். எஸ் கடைசி பால் விக்கெட்டோட இந்த ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸாக வண்டிக்காரங்க மட்டும் வின் பண்ணுறாங்க. 4 பவுலிங் கடைசி ஒரு சிறப்பாக போட்டுக்காரு. ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் போயிருக்கு கடைசி ஓவரில்.